அப்பா எல்லாம் நானே பார்க்க வேண்டியிருக்கே. வணக்கம் சார். சார் எந்திரிங்க. வணக்கத்துக்கெல்லாம் உனக்கு குறைச்சல் இல்ல. நல்லா பசைய போட்டு ஒட்டி விட்டுட்டு போயிட வேண்டியது. அப்புறம் ஃபங்க்ஷன் நடக்கும்போது அம்புட்டு கீழே வந்து தொங்கிட்டு கிடக்கும். நல்ல டைட்டா இழுத்து கட்ட வேண்டாமண்ணே. நல்லா தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னத்த நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கூட கூட நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. வேலையை பாருங்கண்ணே. சரிங்க, நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுங்க. பெருசு என்ன பூவுக்கு பேன் பாக்குதா? பெரியவரே என்ன பண்றீங்க? டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். வேலையெல்லாம் ஜெட்டி வேகத்துல நடக்கணும். இப்படி மந்தமாலாம் நடக்க கூடாது. சரியா? என்ன மண்டைய ஆட்டுறீங்க? ஒருத்தன் தொண்டை தண்ணி வத்த பேசிக்கிட்டு இருக்கேன். வாயை திறந்து பேசினா என்ன? உங்க வாயில இருக்க முத்தா கொட்டி போயிரும். நீங்க வேலை செய்யும் போது பேசக்கூடாது சொல்லிருக்கீங்க. ஆமா சொன்னேன். ஆனா நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். வேலையை பாருங்க. சரி விட்டா அடிச்சிடுவான் போட்டு. ஐயோ கருமத்தை. சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சொரிய கூடாது. நல்லா சொரிஞ்சுக்கங்க. சொரிய கூடாதுன்னா யாரும் சொல்லல. அதுக்குன்னு இப்படியா கணத்தை தூர் வர்ற மாதிரி சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது? நல்ல மனுஷங்கப்பா. சரி இங்க பாருங்க, உங்களால நான் கிச்சன் பக்கமே பார்க்க கூடாது சொல்லிவிட்டேன். சரிங்க. ஐயோ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி இந்த கல்யாணத்தை நல்லபடியா பண்ணி முடிக்க போறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த பஞ்சாயத்து முருகனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கூடயா இல்ல? ஒரு மனுஷன் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இந்த வர்றேன். என்ன மாப்பிள ஜூஸை வச்சு அப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி நீ என்ன தவணாலும் பண்ணிட்டு போ. இந்த லைட் செட் பண்ற ஆள்லாம் எப்போ வரேன்னு சொன்னாங்க? ஏண்டா உன்னை தாண்டா கேக்குறேன். எப்பா சாமி, இப்ப நான் என்ன கேட்டுவிட்டேன்னு இப்படி திருவிழால காணாம போன புள்ள மாதிரி திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க?